இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். மோஸ்ட் வெல்கம் டு த கவர்ன் ஆஃப் த டே. காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே, ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷம். டுடே இஸ் 26 ஜூன் 2025, தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. நிச்சயமாக அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் போதுமானவராக இருப்பார். அவர் வழி நடத்துவார். மார்க் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வருகிறார். இயேசுவோட ஞானஸ்நானம், அவருடைய சோதனை, பிறகு இப்பொழுது ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஊழியத்தை ஆரம்பித்த உடனே பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். அது முதலாம் அதிகாரத்திலே தான். we are still in the first chapter. Mark chapter 1 verse 17. மார்க் முதலாம் அதிகாரம் 17வது வசனம். Then Jesus said to them, "Follow me and I will make you become a fishers of men." இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அடுத்தது காலிங், மனம் திரும்புகள் என்று பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ தனக்கு சீஷர்களை தெரிந்து கொள்கிறார். மார்க்கு பாருங்களேன். அப்போ ஒரு புதிய ஆண்டவரை அறிய வேண்டும் என்கிறவர்களுக்கு மார்க்கை படித்தா கொஞ்சம் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது ஆண்டவர் ஊழியத்திற்கு தன் பின்னாலே வரும்படியாக அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? அவங்களுடைய அனுபவத்தை வைத்து அவங்களோடு பேசுகிறது தான் இயேசுனுடைய மிகுந்த சிறப்பு. ஆமாம், மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து சொல்கிறாரு, என் பின்னேவா மனுஷர்களை பிடிக்கிறவங்களாக்குவேன். பாருங்களேன், இன்றைக்கு இயேசுநாதருடைய போதனை தான் இந்த உலகமே அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க. யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. கடவுளை நம்புறவன் நம்பாதவன் எதிர்க்கிறவன் கூட இயேசுவின் போதனையை, இயேசுடைய அந்த போதனையுடைய அந்த முறை, அந்த ஸ்டைலை பின்பற்றுகிறார்கள். ஏசாமி சீச்சர்களை, மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து என் பின்ன வாங்க, இவ்வளோ நாளாக நீ மீன் பிடிச்சிட்டு இருந்தீங்க, ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே உங்களை நான் கொண்டு போகிறேன். இந்த உலகத்தை மாற்றுகின்ற, இந்த உலகத்தை கலக்குகிற, இந்த உலகத்தின் கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பெரிய ஒரு வேலையை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என் பின்னால் வாங்க. Follow me to build the kingdom of God. Hallelujah. What a challenging calling, இவ்வளோ நாள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, என் பின்னால் வாங்க, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடான கோடி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு காரணம் என்ன? இந்த ஒரு வார்த்தை, மனுஷரை பிடிக்கிறவர்கள ஆக்குவேன்னு சொன்னாரே. இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை நாம் பேசும் பொழுதும் சொல்லும் பொழுதும் ஆவியானவர் இடைப்பட்டு அவர்களை கர்த்தருடைய பிள்ளையாக அவர் தெரிந்து கொள்கிறார். அதுதான் மனுஷரை பிடிக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அழைப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ என்ன தொழில் செய்தாலும், நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், உன்னை பார்த்து ஆண்டவர் என் பின்னாலவா, என் பிள்ளையாவா, நான் உன்னை பயன்படுத்துவேன். Whatever you are, you follow me, I will use you. First of all, you must have the calling. ஆண்டவரை அழைத்தார் என்கிற அந்த உணர்வு, அந்த நிச்சயம் உனக்கு இருக்க வேண்டும். You should have the assurance and sure that God is called you. இங்கே அழைப்பில் ரெண்டு விதமான அழைப்பு. ஒன்று, அவருடைய பிள்ளையாக தெரிந்துகின்ற அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. That's a general calling to everyone to follow Jesus Christ. The second one, to serve the Lord, do the ministry for the Lord. அது ஒரு சிறப்பு அழைப்பு என்று சொல்லலாம். இப்ப எங்க சீஷர்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன், பின்னாலப்பா. அவர் பின்னாலே வருவது என்பது சுலபமான காரியம் அல்ல. ஆமா, அதற்கு நீ நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்கும். You need to do many sacrifice in your life to follow Jesus Christ. Yes, dear brother, sister, சகோதரனே, நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய போதனையை பார்க்க போகிறோம். இன்றைக்கு தியாகத்தை பற்றி பேசுவதில்லை, ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசுகிறார். இயேசு நம்பினா நமக்கு ஆசீர்வாதம், அதைத்தான் பேசுறான் தவிர தியாகம், உண்மையான அன்பு, கர்த்தருடைய நாமம், இவைகளை பற்றி நாம் பேசுவது இல்லை. ஜனங்க இதை பேசினா விரும்பி போறது இல்லை. ஆசீர்வாதிக்கிறார்னு சொன்னா போறாங்க. காரணம், சுவிசேஷத்தை உணராமல், அறியாமல், புரியாமல், தெரியாமல் இருப்பதுதான் காரணம். ஒப்பு கொடுங்க. ஆவியானவர்களோடு இடைப்படுவார், உங்களை கரம் பிடித்து நடத்தும்.
ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஜெபிக்கிறோம். என் பின்னே வா என்று நேர் எல்லாரையும் அழைக்கிறீர் ஐயா. பின்னே வரும்போது அங்கு பெரிய அற்புதங்கள் நடப்பதை நாங்கள் உணர்கிறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த ஆண்டாக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இது உள்ளமே பரிசுத்த ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை அழைத்தார் என்று நீ அறிந்திருக்கிறாய்.